ஹாய்! என்னோட பசங்க பீட்ஸா கேட்கும்போதெல்லாம், நான் வீட்லயே ஹெல்த்தியான பீட்ஸா தோசை தான் செஞ்சு குடுப்பேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை மாவு 2 கரண்டி எடுத்து திக்காவும் இல்லாம, தின்னாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல தோசை ஊத்திக்கங்க. நெக்ஸ்ட் வீட்லயே செஞ்ச கார சட்னி 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்து 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் டொமேட்டோ, கலர் கேப்சிகம் எல்லாம் ஸ்மால் சைஸ்ல சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம தோசையில ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் தனியா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆலிவ்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீசனிங் எல்லாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு அப்படியே பீஸா டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொசரில்லா சீஸ் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸுக்கு வேக வச்சுக்கலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு அப்படியே பீட்சா மாதிரி தான் இருக்கும். நான் என் பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.